பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. ஆதியாகமம் 1:1 இப்படியாய் கூறுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதாக. ஆதியிலே தேவன், இன் த பிகினிங் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மனிதனுக்கு அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. காலையில் எழுந்து பல் துலக்க ஆரம்பித்தவுடன் அன்றைய தேவைகள் அநேகம் நம்முடைய நினைவில் வந்து விடுகிறது. பள்ளிக்கூட மாணவனுக்கு பள்ளிக்கூடத்தில் நடக்கும் பரீட்சை, வீட்டு பாடம் நினைவில் வந்து விடுகிறது. கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு எப்படி இந்த நாளை குதூகலமாக செலவழிக்கலாம் என்ற நினைவு வந்து விடுகிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு எப்படி பணத்தை சேமிப்பது என்ற நினைவு வந்து விடுகிறது. இப்படி மனிதனுக்கு பலவிதமான நினைவுகள் காலையிலேயே வந்து விடுகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் கூறுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக. முதலாவது மற்ற காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களை அஞ்ஞானிகள் என்று வேதம் அழைக்கிறது. வேதாகமம் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே தேவன் என்றுதான் ஆரம்பிக்கிறது. ஆகையால் நாம் முதலாவது காலை எழுந்தவுடன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு எப்படி முதலிடம் கொடுப்பது என்று சிலர் நினைக்கலாம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வசனம் கூறுகிறது. இந்த வசனங்கள் தேவனும் வார்த்தையும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையால் முதலாவது நாம் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் தேவனுடைய சத்தத்தை வார்த்தையின் மூலம் கேளுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சங்கீதம் 119:105 கூறுகிறது. நீங்கள் எதிர்கொள்ள இருக்கும் நாள் வெளிச்சமாக இருக்க வேண்டுமென்றால் வேத வசனத்தோடு அந்த நாளை தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி செய்வீர்கள் என்றால் அந்த நாளின் முடிவில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது உங்கள் நித்திரை இன்பமாயிருக்கும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என்பதாக. ஆதியில் இருந்திருக்கும் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது முதலாவது அவருடைய சத்தத்திற்கு செவியொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறார். மற்ற எல்லா காரியங்களையும் விட தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க நீர்தாமே எங்களை பழக்கப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். பெரேயா பட்டணத்து ஜனங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததன் நிமித்தம் நற்குணசாலிகளாய் இருந்தது போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நற்குணசாலிகளாய் இருப்பார்களாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.